இருக்கக்கூடிய வகையில ருத்ரத்துல சுவாமியுடைய மந்திரங்கள் நமக்கு தேவையானவற்றையும் அவருடைய புகழையும் இந்த ருத்ரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ருத்ரத்தை ஒரு தடவை கேட்டால நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட இடமான துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய நல்லா சித்ரா பௌர்ணமினால இந்த சென்னையிலிருந்து வந்து ஏற்பாடு பண்ணி அதனால சுவாமிக்கு இந்த ருத்ரத்தை 11 தெய்வங்களால அபிஷேகம் பண்ணிட்டு, அதாவது 10க்கு 1ன்னு சொல்லுவாங்க. 10 தடவை ஜபம் பண்ணா ஒரு தடவை ஹோமம் பண்ணணும். இப்ப வீட்டுல ஜபம் பண்றீங்கன்னா ஜபம் பண்ணணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அவருடைய மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை எவ்வளவு கூட ஜபம் பண்ணி பண்ணணுமோ அவருக்கு விசேஷம். அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியாது. அது நம்ம கூப்பிடுறத கொடுத்துருக்காங்க. அங்கேயிருந்து பூனை போட்டு இருந்தா